இப்போ தொடர்ச்சியாக தமிழர்களை இழிவுபடுத்துறதுக்கு முன்வைச்ச ஒரு முழக்கத்துல ஒண்ணுதான் தமிழர்கள் வந்து சாதி வெறிகள் அப்படிங்கிறது. இப்படி ஒரு குற்றச்சாட்டை அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் ஜாதியோடு தெரியக்கூடிய தெலுங்கர்கள் மீது திராவிட இயக்கம் வச்சதே கிடையாது. சாதி வெறியர்களும் சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப சாதி ஒழிப்புன்றது யாரை ஏமாத்துறதுக்கு நடக்கிற நாடகம். இந்த தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் 14% பறையர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாகவே தாழ்த்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவங்க 15% தான் இருப்பாங்கன்றாங்க. இந்த 14% இந்த பறையர் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சிச்சு? ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்க வந்து பெரிய அளவுல குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் முன்வைக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அமைச்சர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரெல்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து அமைச்சரை விட்டு வெளில போனாங்க. அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, குறிப்பிட்ட சமுதாய சேர்ந்தவங்க மேலதான் வந்து இது அதிகமாக திணிக்கப்படுது, மக்கள் தொகையில அவங்க நாளைக்கு குறைஞ்சிருவாங்க அப்படின்னாங்க. அவங்க நீக்கினது திமுக. இன்னைக்கு அவங்க சொன்னது நடந்திருக்குது. தமிழ்நாட்டுல சத்தமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் இனக்குழுக்களை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இன்னைக்கு எங்க போச்சுன்னு தெரியல. 12 லட்சம் ஏக்கர் நிலம் எங்க போச்சுன்னு தெரியல. தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்து 40,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல வந்து 20,000க்கு மேல தான் அவங்க கேட்டாங்க. அவங்க எல்லாம் ஒடுக்கி ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறைன்றதுல சேர்க்காம வேற எதுல சேர்க்க முடியும்? சாதியை மாத்தி திருமணம் செஞ்சவங்களுக்கு இங்க வந்துட்டு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணா, சிறப்பு இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டு 2 வெவ்வேறு சாதிகள் இருக்கக்கூடியவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க 2 பேர்ல ஒருத்தங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னு அறிவிங்க. அவங்க குழந்தைகளுக்கு வந்து நாளைக்கு வேற ஏதாவது முன்னுரிமை கொடுக்குறேன்னு அறிவிங்க. நடக்குமா நடக்காதா? என்ன சொல்றாங்கன்னா, முதல்வர் வந்து கொண்டு வருவோம்ன்றாங்க. எப்படி கச்சத்தீவை மீட்போம், நீட்டை ஒழிப்போம் மாதிரி கொண்டு வருவோம். கொண்டு வாங்க. ஜாதி ஒழிப்பு தானங்க பேசுறீங்க நீங்க. 6 மாசத்துக்கு கொண்டு வாங்க. 6 மாசம் இருக்குல்ல, கடைசி நாள்ல கூட உங்களால கையெழுத்து போட முடியுமா முடியாதா? அப்ப இவர்கள் வந்துட்டு இந்த சாதிய ஒழிப்புன்னு சொல்றது எதுக்குன்னா, தமிழர்களை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்குறதுக்காக தொடர்ச்சியா தமிழ்நாடுனால இப்படி ஜாதி வெறி பிடிச்சோன்னா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஜாதியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப உண்மையாகவே இவர்களுடைய நோக்கம்ங்கிறது தமிழ் சாதி ஒழிப்பை தவிர ஒட்டுமொத்தமாக ஜாதியை ஒழிக்க அவர்கள் விரும்பவில்லை. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே ஜாதி வேணான்னு தூக்கி போட்டா கூட இல்ல, நான் வப்பன் வைக்கக்கூடிய ஒரு ஜாதி வெறி பிடித்த மாடல் தான் ஆட்சியில் இருக்கு.